குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நான் இந்த பதிவு என்ன சொல்கிறேன்னா, இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக இந்த பதிவை நான் போடுறேன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த பதிவு எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இப்போது ஆக்சஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனி புதுசாக ஒன்று வந்திருக்கு. ஒரு 1 இயராக இந்த கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இங்கே சென்னை குரோம்பேட்டில் இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1 இயராக நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த பிஸ்னஸில் நானும் இப்போ இன்வால்வ் ஆகியிருக்கேன். என்னென்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் கண்ணு முன்னாடி காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சஸ் இந்தியாவுக்கான ஆப். ஆக்சஸ் இந்தியா பீட்டான்னு சொல்லிட்டு இந்த ஆப் நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் கூட பாருங்கள், நியூ காலனி குரோம்பேட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் கூகுள் மேப்பில் கூட பார்க்கலாம். நான் வெறும் ஆக்சஸ் இந்தியான்னு தான் போட்டேன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வருது. ஸோ இப்போது இது முக்கியம் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நான் சொல்ல போகிறேன்னா, என்ன விஷயம்னா, நேற்றுன்னு இல்லை, சமீபத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் நெருங்கிய ஃப்ரெண்டு, கொஞ்சம் தூரத்து ஃப்ரெண்டு தான், நெருங்கிய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்து ஃப்ரெண்டு ஆக்சஸ் இந்தியா கம்பெனி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, அது இது பண்ணாதீங்க, அதில் சைன்இன் பண்ணாதீங்க, அது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குற பட்சத்தில் அவர் சொன்னார், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட்டிவ் அஃபேர்ஸ், நான் போடுறேன் பாருங்கள், MCA வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். MCA-government.in. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி மாஸ்டர் டேட்டா, செக் கம்பெனி நேம்ட்டு இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இப்படி ஒருவேளை நீங்கள் பண்ணுறப்ப இப்படி காட்டலைனாலும் நீங்கள் டேரெக்டாக MCA-government.in சொல்லிட்டு உள்ளே போயிடுங்க. ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டாவில் நல்லா பாருங்கள், MCA சர்வீசஸ், மாஸ்டர் டேட்டாவில் MCA சர்வீஸ்ன்ற டேப்பில் மாஸ்டர் டேட்டான்னு இருக்கும். நிறைய டேப்ஸ் இருக்கும், இதில் மாஸ்டர் டேட்டான்னு இருக்கும். இதில் வியூ கம்பெனி LLP மாஸ்டர் டேட்டா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்கள்கிட்ட கம்பெனி LLP நேம், கம்பெனி CN சம்மந்தப்பட்ட இந்த FLLPAN இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பட்டன், அதாவது இந்த பூத கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு காமிக்கும், ஒரு சின்ன ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும், காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, axis.com டைப் பண்ணிவிட்டு பாருங்க, axis.com சொல்லி தான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா access.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் காட்டும். அதுக்கான கம்பெனி ஐடியும் சொல்லி காமிக்கும். ஓகேங்களா? இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? CN, CFSCRN, LLPAN, FLLPAN அப்படின்ற டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதில் அந்த நம்பர், அந்த கம்பெனியோட CNN ஐடின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். எனக்கு இந்த கேப்சா கஷ்டமாக தெரியுதுனால வேறு கேப்சா யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா வேறு கேப்சா வந்துடும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா KNIVES அப்படின்னு டைப் பண்ணுறேன். அங்கே இருக்கிற கேப்சா தான் நான் டைப் பண்ணுறேன். ஒரு டைமில் ஒரு கேப்சா வரும். இங்கே டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். CIN நம்பர், கம்பெனி நேம், access.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கம்பெனி லிமிடெட், ஷேர்ஸ், இந்த நான் கவர்மெண்ட் கம்பெனி, மற்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெதர் லிஸ்டட் ஆர் நாட், அன்லிஸ்டட், ஆக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதே போலன்னா கம்பெனி ஸ்டேட்டஸ் ஆர் ஃபார் ஃபில்லிங் ஆக்டிவ் அப்படின்ட்டு இருக்கு. கம்பெனியோட டேரக்டர்ஸ் சிக்னேச்சரி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட நம்பர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் பாலசுப்ரமணியம் ஆதி மூலம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று சின்னையன் பாபு, 2 பேர் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கனாவே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள், பேசிக்கான டீட்டெயில்ஸ், நேம், அவங்களோட CA நம்பர், அது சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். நீங்கள் பாருங்கள், பிகின் டேட், எப்போ ஆரம்பித்தாங்கன்ற டீட்டெயிலும் இதில் காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்மளோட டேபுக்கு போகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சதுங்களா, இதுதான் விஷயமே.
ஓகேங்களா. ஸோ எம்சிஏ அதாச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இதில் ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சுனாவே ஓரளவுக்கு இது கவர்மெண்ட்டோடைய அப்ரூவ்ட் கம்பெனி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன விஷயம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கம்ப்ளைன்சஸ் எதுவுமே இல்லைனா பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் வேறு நான் கம்ப்ளைன்சஸ் அப்படி ஏதாவது இருந்ததுனா தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் பிரச்சனை. இன்னொன்று கம்பெனி ஸ்டேட்டஸ் ஃபார் ஃபில்லிங் ஆக்டிவில் இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. இன்னும் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒன்று கூட பார்த்துக்கலாம். நீங்கள் இது பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். இப்போது விஷயத்துக்கு வரேன். என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் வந்து இந்த கம்பெனி ப்ராப்ளமில் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நானே கொஞ்சம் யோசித்தேன், கம்பெனி தான் ப்ராப்ளமா, நியூவாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நானே ஒரு நிமிஷம் யோசித்தேன். யோசிச்சதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா. ஓகேங்களா. அப்படி அவர் சொன்னதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் என்ன பார்த்தாருன்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்தாரு. அதையும் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ என்னென்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்சிஏ சர்வீசஸ்ன்னு இருக்கு. எம்சிஏ சர்வீசஸில் பழைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா. எம்சிஏ சர்வீசஸ்ன்னு சொல்லி காட்டுது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எம்சிஏ சர்வீஸ் இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மாஸ்டர் டேட்டா அதில் போய் வி கம்பெனி ஆர் எல்எல்பி மாஸ்டர் டேட்டான்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணிட்டு போயிட்டு போனால் எனக்கு புது பேஜாக முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, access.com அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நான் பார்த்தேன் இல்லைங்களா. இப்போ புது பேஜாக எனக்கு காமிக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் இங்கே நான் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னா அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவர் என்ன டைப் பண்ணியிருக்காருன்னா, கம்பெனி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்காக நான் செக் பண்ணேன். அவர் சொன்னது, அவர் போட்ட பேரோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தாரு. ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லி கொடுத்து சர்ச் பண்ணார். ஏன்னா நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா accessindia.com சொல்லிட்டு வெப்சைட் பேர். ஓகேங்களா. அவர் அதை வச்சு அவர் செக் பண்ணியிருந்தார். அவர் இங்கே ஆக்சஸ் இந்தியா ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் இங்கே ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன்னா இங்கே ஒரு கேப்சா எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் வேறு கேப்சா மாற்றிக்கிறேன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் கேப்சாவை கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே இங்கே சம் டீட்டெயில்ஸ் வருது நமக்கு. இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி கோட் ஆர்ஓசி ஷில்லாங்னு இருக்குது. நம்மளது பார்த்தீங்கன்னா access.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குது. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வேறு கம்பெனி. அவர் வேறு கம்பெனி செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அட்ரஸும் வேறு மாதிரி இருக்குது. வாட்டர் ஒர்க் ரோட் சிச்சார் அசாம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி அசாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்டிவ் நான் கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்குது. அதே போல் வெதர் லிஸ்டட் நாட்ன்றதுலாம் அன்லிஸ்டட்னு இருக்குது. இவருடைய அதாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்டர் அத்திகுர் ரஹ்மான் பர்புயா அப்படின்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கம்பெனி 2016 டேட் பிகின் டேட் 14/3/2016 இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் வேறு கம்பெனி பார்த்துட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இது ஒரு விழிப்புணர்வு தான். வேறு யாருக்காச்சும் இதே போல் தப்பாக இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் இந்தியான்னு கொடுத்து டைப் பண்ணி தப்பாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்த்துடக்கூடாது. வேறு ஏதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சஸ் இந்தியா ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு ஓகே இது வேறு கம்பெனியாக இருக்கே, மோஸ்ட்லி கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு தான், இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான். பட் ஆனால் ஒரு விஷயம் சொன்னார், ஆக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து நான் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது, ஒன்று இல்லாமல் இருக்கணும், இல்லைனா அதாச்சும் எது பிளாங்காக இருக்கணும், இல்லைனா ஆக்டிவ் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு இருக்கணும். பட் ஆனால் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஓகேங்களா. அதனால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக இதை நான் போட்டிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த டீட்டெயில்ஸை இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. எம்சிஏ சர்வீசஸில் மாஸ்டர் டேட்டா கிளிக் பண்ணிட்டு அங்கே வியூ கம்பெனி ஆர் எல்எல்பி மாஸ்டர் டேட்டான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே நம்ம மாஸ்டர் டேட்டா சம்மந்தப்பட்ட பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாச்சும் கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் அந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த பேஜ் நீங்கள் பாருங்கள். நீங்கள் சர்ச் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மோஸ்ட்லி சர்ச் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் காட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆக்சிஸ் இந்தியான்னு டைப் பண்ணக்கூடாது.
ஓகேங்களா. நம்ம axis.comனு சொல்லிட்டு டைப் பண்ணோம். இதுதான் நம்மளோட கம்பெனி. நம்ம கம்பெனி சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற கம்பெனி. ஓகேங்களா. கடந்த 1 இயராக இது இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நிறைய சம்பாரிச்சிட்ருக்காங்க, நல்லா சம்பாரிச்சிட்ருக்காங்க. அவங்க மூலமாக நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரில. பட் இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக இங்கே நான் போடுறேன்னா. ஓகேங்களா. சர்ச் கொடுத்தீங்கன்னா access.com ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட்னு வரும். இதுவே நீங்கள் ஆக்சஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கம்பெனி நேமே ஆக்சஸ் இந்தியா ஓபிசின்னு வரும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எப்படி கொடுத்தாலும் சரி ஆக்சஸ்ன்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆக்சஸ் பேர்லேயே சில ஆக்சஸ் கன்சல்டன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், ஹெல்த் கேர், இந்தியா, ஓபிசி, மெக்கானிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் இருக்குது. நம்மளது இங்கே access.com ஸ்டோர் மாற்றி நான் கிளிக் பண்ணிட்டேன்னா ஹெல்த் கேர் வந்துருச்சு. நீங்கள் access.com அப்படின்னு சொல்லி access கொடுத்தீங்கன்னா ஒன்று தான் வரும். இதுதான் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸு. ஓகேங்களா. நான் இப்போ மறுபடியும் உள்ளே போல் ஏற்கனவே காமிச்சிட்டேன், பேசிக்காக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழிப்புணர்வு பதிவுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நியூவாக ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் நம்ம எல்லாமே அப்ரூவ் வாங்கியிருக்கோம். நம்ம அதுக்கான அந்த நம்பரும் இங்கே இருக்குது. பின் இங்கே அந்த ஐடி நம்பரும் இங்கே கம்பெனி சிஎன் நம்பர்ன்ற சொல்கிற அந்த நம்பரும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல, நம்ம தாராளமாக இதை நம்ம பண்ணலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோடய வீடியோஸில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இல்லை ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு, வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் போடுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.